வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரோல் டிஃபைனிங் இன் மிடில் ஏஜ் என்ற தலைப்பில் இளம் தொழில் முனைவோர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நீங்கள் என்ன டாக்டர் ஊக்கம், தளராத மனம், இடைவிடாத முயற்சி அப்படின்லாம் சொல்லிட்டாங்க, அப்புறம் அதில் உண்மை, நேர்மை, சத்தியம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் இஸ் இட் பர்ச்சேசபிள்? கேன் வி ஹேவ் இட் ஃப்ரம் சம்வேர் அவுட் சைட் அப்படின்னு சிலவங்க காமெடியாக கேட்குறாங்களா, இல்லை கோவப்பட்டு கேட்குறாங்களா தெரில. அதுபோல் சில செய்திகள் நம்மளை வந்து எட்டுது. அப்படின்னா இது எதுவுமே பர்ச்சேசபிள் இல்லை, சேலபிளும் இல்லை. இட் ஹாஸ் டு பி என்ன கல்டிவேட்டட், இம்பாய்டு, இன்ஸ்டில்டு இன்டு த இண்டிவிஜுவல் ஓவர் த பீரியட். இப்போ வந்து உண்மையாக இருக்கணும்னு சொன்னால் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறவளுக்கும் என்ன வேணும் இல்லையா? வள்ளுவர் என்ன சொன்னார்? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாவது சொன்னார். ஒரு இதாக நிஜமாக நியாயமாக ஒரு சமாச்சாரம் சொல்கிறோம், ஒரு செய்தியை பகிர்ந்துக்கிறோன்னு சொன்னால் அதனால யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் ஏற்படக்கூடாது. அது எல்லாமே வாய்மை தான். அப்புறம் அதே மாதிரி எப்படி இருக்கணும்? நேர்மையான எண்ண ஓட்டங்களை கொண்டிருக்கணும்னு சொன்னால் எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம செய்கின்ற ஒரு முயற்சி இன்னொரு அளவில், தட் இஸ் அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கே அது வந்து தொய்வை தரக்கூடியதாவோ இல்லை நம்மளோட ப்ராடக்ட்ஸ்லேயே அதில் ஒரு மாறுபாடு, தரக்குறைவு ஏற்படுத்தாதாவோ இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணணும்? எப்போவுமே நம்மளோட தரத்தை நிர்ணயிக்கிற முயற்சி நம்மளுடையதாகவே இருக்கணும். இன்னொரு சாமான் வந்து நம்மளோட தரத்தோட என்ன உயர்வை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தயார் பண்ணுற ஒரு பொருள் அதனோட தரத்தை அதுவே சொல்லணும். ஒருத்தர் நல்லா படிப்பாங்க அப்படின்னா அவங்க நல்லா படிப்பாங்க நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அது எப்படி இருக்கணும்? அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு தேர்வுலேயும், அரையாண்டு தேர்வு, காலாண்டு தேர்வு, இல்லை வகுப்பு தேர்வு, யூனிட் டெஸ்ட்டு எதாக இருந்தாலும் அவங்களோட திறமையான படிக்கிற சாமர்த்தியம் என்ன காமிட்டணும்? அவங்களோட மதிப்பெண்ணில் தெரியணும், அவங்களோட பங்கு பெற்றிருக்கிற ஆரட்டோரிக்கல் கான்டெஸ்ட்டில் தெரியணும், எலக்யூஷனில் அது தெரியணும். அப்படின்னா அவங்க நல்லா செய்வாங்கன்றது அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் தெரிய வரணும் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்து போலவே நம்ம ஒரு பொருள், ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட சிறப்பு நம்ம என்ன செய்ய வேண்டாம், இது சிறப்பாக இருக்கணும்னு போய் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். த ப்ரூஃப் ஆஃப் த பட்டிங் இஸ் இன் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தயாரிக்கப்பட்ட பொருள் பயன்படுத்தும் போது அதனுடைய சிறப்புத்தன்மை வெளியிட வரணும், அதனுடைய சிறப்புத்தன்மை மிளிர வேண்டும். இது ரெண்டுமே ஏற்புடையது தான். ஸோ இந்த அடிப்படையில் ஒவ்வொரு தடவையும் நம்ம சிறப்பான தொழில் முனைவோர் அந்த கட்டத்துக்குள்ளே நம்மளை தயார்படுத்திக்கிறோம்னு சொன்னால் நம்மளோட தொழில் சிறப்பாக இருக்கணும். தொழில் மூலம் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அந்த பொருள் இருக்கே, தயாரிக்கக்கூடிய பொருள் அதனும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும்னு சொன்னால் நம்மளோட கடுமையான உழைப்பு, உண்மையான இன்க்ரீடியன்ஸ், அந்த தரமான பொருள் சேர்த்து அதை தயார் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சிறப்பு கிடைக்கும்ன்றத மனசில் வாங்கிக்கிடும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, உண்மை, நேர்மை, உயர்வு, தளராத மனம், இடைவிடாத முயற்சின்னு, இது எல்லாத்துக்குமே அடிப்படை நம்மளோட சிறப்பான ப்ராடக்ட்ஸ். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட்டில் நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்புக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தொழில் என்ன பல்கி பெறுகிறது அப்படின்னு சொன்னால் அதில் நேர்மைக்கு முக்கியத்துவம் இருக்கணும். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.